தேர்தல் ஆணையத்தின் மீது எஃப்ஐஆர் போடக்கூடாது, நீங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போகலன்னு கேட்குறீங்கள, அவர்கள் மீது வழக்கு பதியக்கூடாது என்று ஒரு சட்டத்தை உன்னுடைய சிறப்பு பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பை அவர்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு காரணம். அதனால் அதாவது ஒருத்தர் வாக்காளர்கள் வழியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவரே 5 வருடம் பதவி வைப்பாராம். ஆனால் முறைகேடு நடந்திருக்கலையான்னு கேட்கறதுக்கான அந்த ஃபுட்டேஜ் மட்டும், வீடியோ காணொலி காட்சி மட்டும் 48 நாளில் அழிச்சிருவோம். ஏன் அழிக்கிறேன்னு கேட்டால் பெண்களின் பாதுகாப்புக்காக அழிக்கிறேன். என்ன ஓட்டு தானே போடுறாங்க, பெண்களின் பாதுகாப்புனா அது என்ன இதாக டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும்? அப்படி கிடையாதுல்ல. அது என்ன மது போதையில் நடனமாடக்கூடிய இடமா என்ன பாரா? அது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டதுங்கிறது ஓட்டு போடும்போது உள்ள முகங்களும் முகவரிகளும் தானே, அதை வெளியிட முடியாதுங்கிறாங்க. அப்போ திருடனுக்கு தேள் கொட்டது மாதிரி தவறுகளை செய்திருக்கிறார்கள். நீ யோசிச்சு பாருங்க, இந்த ஆட்சியினுடைய தவறுகள், பாஜக ஆட்சியினுடைய தவறுகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் மறுபடியும் அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க.